ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இது ரிச் ப்ரோட்டீன் தோசைன்னு சொல்லலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. டயட்டில் இருக்கிறவங்களாம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. இன்னொரு 1 கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த 3ஐயும் வச்சு தான் இன்றைக்கி நம்ம தோசை ரெடி பண்ண போகிறோம். இதை ஒரு 3 மணி நேரமாக ஊற வச்சு கிரைண்டரில் மாவு மாதிரி ஆட்டி எடுத்துக்கலாங்க. ஆனால் ரொம்ப நைஸாக ஆட்டிட வேண்டாம், கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொரப்பாக ஆட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவை ஆட்டி எடுத்துக்கலாங்க. இது கூடவே இப்போ நம்ம 2 தக்காளி, ஒரு 5 வரமிளகா, 5 பல்லு பூண்டு, ஒரு 4-5 குறுமிளகு சேர்த்துருக்கேங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம இந்த பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பெருங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க. அது கூடவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மாவு அரைச்ச கிரைண்டர் தண்ணியை இதோடு சேர்த்து உங்களுக்கு தேவையான பதத்துக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளோட தோசை மாவு தயாராகிருச்சு. இப்போ வாங்க தோசை ஊற்றிடலாம். நார்மல் தோசை மாதிரியே இப்போ நீங்கள் ஊற்றலாங்க. நீங்கள் திக்காக அடை மாதிரி வேணும்னா தண்ணியை கொஞ்சம் கம்மியாக ஊற்றி அடை மாதிரியும் செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தோசை நல்லா வெந்துருச்சு. சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா முருகலாக வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துடலாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூடவே ஆனியன், கேரட்னு நீங்கள் விருப்பப்பட்ட எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு செய்யும்போது இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லியும் ஒரே மாதிரி தோசையாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான அடை தோசை தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.